أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يستحيي أن يضرب مثلا ما بعوضة وما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا صدق الله مولانا العلي العظيم. அல்லாஹுவின் நல்லருளும் ஈருலக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்களின் ஷஃபாஅத்தும் நம் எல்லோரின் மீதும் உண்டாகட்டுமாக. நம் எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்திற்கு தகுதியுள்ள மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா தன்னுடைய வல்லமைகளை, தன்னுடைய உபன்யாசங்களை, உபதேசங்களை மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனில் பல வகையில் அல்லாஹ் கையாளுகிறான். தன்னை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி, தன்னை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி இறைவன் குர்ஆனிலே பல உபதேசங்களை செய்கிறான், பல வரலாறுகளை சொல்லுகிறான். இதுபோன்று குர்ஆனிலே அல்லாஹ் உவமைகளையும் எடுத்து சொல்லுகிறான். மறதியாக இருக்கக்கூடிய மக்களை தன் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி, உலகத்திலே மெய்மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களின் சிந்தனைகளை தன் பக்கம், இறைவனின் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி அல்லாஹ் உவமைகளையும் உதாரணங்களையும் எடுத்து சொல்லுகிறான். அந்த உவமைகளின் வாயிலாகவாவது அவர்கள் சிந்திப்பார்களாம். மக்களுக்கு புரிகின்ற விதத்திலே, எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே, சாதாரணமான நம்மளுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய சில படைப்புகளை உவமையாக அல்லாஹ் கூறுவது குர்ஆனில் வழக்கமாக இருக்கிறது. சில முனாஃபிக்குகளுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான். இஸ்தௌகத நாரா மஸலுஹும் கமஸலில்லதி இஸ்தௌகத நாரா. இந்த முனாஃபிக்குகளுக்கு ஒரு ஓமை உதாரணம் சொல்வதாக இருந்தால், நெருப்புகளை மூட்டி கொள்ளக்கூடிய ஒரு மக்களைப் போல, நெருப்பு மூட்டி அதனுடைய வெளிச்சத்தை பயன்படுத்தி கொண்டு வாழக்கூடிய மக்களைப் போல. அந்த நெருப்பும் வெளிச்சமும் நீடித்திருப்பதில்லை. அந்த தீ அணைந்து விட்டால் அவர்கள் மறுபடியும் அவர்கள் இருளிலே ஆகிவிடுவார்கள். அதுபோன்றுதான் இந்த முனாஃபிக்குகள் ஆரம்ப காலகட்டத்திலே குஃபுர் என்னும் இருளிலே இருந்தார்கள். பிறகு ஈமான் வந்தது, இஸ்லாம் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை போன்று ஒரு பாவனை செய்து தங்களை ஒரு முஃமின்களாக, முஸ்லிம்களாக காட்டிக்கொண்டார்கள். அந்த ஈமானிய வெளிச்சத்தை இந்த உலகத்தில் அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். திடீரென அவர்களுக்கு மரணம் நெருங்குகிற போது, ஏற்படுகிற போது மறுபடியும் அவர்கள் ஏற்கனவே இருந்த அந்த இருளிலே மீண்டு விடுகிறார்கள் என்று அல்லாஹ் முனாஃபிக்குகளுக்கு உமையாக அல்லாஹ் இந்த வசனத்தில் இப்படி சொல்லுகிறான். அதுபோன்று இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனத்திலும் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யஸ்தஹ்யி அன் யضرب مثلا ما بعوضة فما فوقها. நம்மளுடைய கண்களுக்கு மிகச் சிறிய படைப்பாக தெரியக்கூடிய ஒரு கொசுக்களை கூட உதாரணம் சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கம் கொள்வதில்லை. அந்த கொசுவிடத்திலும் கூட உங்களுக்கு படிப்பினைகள் இருக்கிறது. அந்த கொசுவை போன்று இந்த உலகத்திலே பலகீனமான ஈமான் உள்ள மக்கள்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஒரு கொசுவை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஒரு கொசு அது வளர்ந்து திரிந்து கொண்டிருக்கிறது. அது பசியாக இருக்கும்போது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும். அது வயிறு நிரம்பிவிட்டால் அதனால் உயிர் வாழ முடியாது என்று சொல்லுவார்கள். அதுபோன்று ஒரு கொசு என்பது இருக்கிறதே, அந்த சின்ன படைப்பிலே அல்லாஹ் எவ்வளவு பெரிய எல்லாவற்றையும் வைத்திருக்கிறான். ஒரு உயிர் வாழ்வதற்கு, ஒரு உயிரினத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அவ்வளவு சின்ன படைப்பிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த கொசுக்களுக்கு கண்கள் இருக்கிறது, அந்த கொசுக்களுக்கு தும்பிக்கை இருக்கிறது. மனிதனுடைய தோள்களை துளையிடக்கூடிய விதத்திலே அந்த தும்பிக்கைக்கு ஆற்றலும் இருக்கிறது. மனிதனுடைய இரத்தத்தை உறிஞ்சி எடுத்துக்கொள்வதற்கான அந்த தகுதியும் அந்த கொசுக்களுக்கு இருக்கிறது. இவ்வளவு சின்ன படைப்பிற்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய தன்மைகளை வைத்திருக்கிறானே என்று சிந்திக்க இறைவன் நமக்கு தூண்டுகிறான். ஆனால் இதை பார்க்கக்கூடிய மற்ற முனாஃபிக்குகளும் ஃபாசிக்குகளும் என்ன சொல்லுவார்கள்? மாதா அராதல்லாஹு பிஹாதா மசலா. இந்த கொசுவை உதாரணமாக சொல்வதில் அல்லாஹுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது? இவ்வளவு பெரிய சின்ன படைப்பைத்தான் உதாரணமாக சொல்ல வேண்டுமா என்று அந்த காபிர்கள் அதை அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள். ஆனால் இறை நம்பிக்கை கொண்ட முஃமின்கள் அதை பற்றி சிந்திக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் இதை உதாரணமாக சொல்லுகிறான்? யாருக்கு அல்லாஹ் இதை உவமையாக அல்லாஹ் சொல்லுகிறான்?
இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்ன என்று முஃமின்கள் அதை சிந்தித்து பார்க்கிறார்கள். ஃபஅம்மல்லதீன ஆமனு ஃபயஅலமூன அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம். இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் அவன் சொல்லுகிற அந்த உதாரணத்திலிருந்து சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் காட்டுகிற அந்த உவமையிலிருந்து அதில் இருக்கக்கூடிய உண்மை கருத்துக்களை முஃமின்கள் விளங்கிக் கொள்ளுகிறார்கள். இதுபோன்று நாம் நம்முடைய ஈமானை ஆக்கிக் கொள்ளக்கூடாது, இந்த கொசுவை போன்று நம்முடைய ஈமானை பலகீனமானதாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று இறை நம்பிக்கையாளர்கள் படிப்பினை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய பெருமக்களே, இது மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அலட்சிய போக்கைத்தான் அல்லாஹ் இந்த இடத்திலே உதாரணம் காட்டுகிறான். முனாஃபிக்குகளுக்கும் ஃபாசிக்குகளுக்கும் இறைவனுடைய உபன்யாசங்களை, இறைவனுடைய வல்லமைகளை, அவனுடைய உத்தரவுகளை மறுப்பதற்கு எவ்வளவு தூரம் இவர்கள் அலட்சியத்தை கடைபிடிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிற இது போன்ற சின்ன சின்ன உவமைகளையும் கூட தங்களது வாழ்க்கையிலே படிப்பினையாக எடுத்துக்கொள்ளாமல் மனம் போன போக்கிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று ரப்புல் ஆலமீன் இது குறித்து இருக்கக்கூடிய அலட்சியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்தி காட்டுகிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, எந்த ஒரு காரியத்திலும் நாம் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. அலட்சிய போக்கு என்பதற்கிறதே அது ஈமானிய நிலையை விட்டும் நம்மளை தூரமாக்கிவிடும் என்று ரப்புல் ஆலமீன் எச்சரித்திருக்கிறான். அல்லாஹ் ஒருவனை உத்தரவு நமக்கு வருகிறது என்று சொன்னால் அதை உடனே ஏற்று நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த தன்மைக்கு ஒரு முஃமின்கள், முஸ்லிம்கள் அதுக்கு வழிபட வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். ஒவ்வொரு தொழுகையின் போதும் அகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்ற உத்தரவு நமது கண்முன் வந்து கொண்டே இருக்கிறது. 5 நேரத்தினுடைய வக்துகள், அந்த நேரங்கள் குறுக்கிடும் பொழுதெல்லாம் அந்த உத்தரவு நமக்கு கண்முன்னே வந்து கொண்டே இருக்கிறது. அந்த இறை உத்தரவை அலட்சியப்படுத்தக்கூடிய மக்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அல்லவா? எவ்வளவு கேள்விகள் நமக்கு இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு ஏன் மக்கள் தொழ வருவதில்லை? ஏன் இறைவனை நோக்கி மக்கள் ஓடி வருவதில்லை? அல்லாஹினுடைய குர்ஆன் ஷரீஃபை, கலாமினுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஏன் இளைஞர்கள் முன் வருவதில்லை? இறைவன் தடுத்திருக்கக்கூடிய பாவமான காரியங்களை துணிச்சலோடு செய்யக்கூடிய அந்த அதிகாரம் எப்படி இந்த முஃமின்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது? அந்த தைரியம் எப்படி பிறந்திருக்கிறது என்றெல்லாம் பல கேள்விகளை நாம் முன்வைத்தோமானால் அதற்கு ஒரே பதில் நமக்கு பீடித்திருக்கக்கூடிய அலட்சியம் என்ற ஒரு நோய்தான். இந்த அலட்சியத்தின் காரணத்தினால்தான் இது போன்ற காரியங்களில் நாம் மிகவும் கஃபலத்தாக நாம் இருக்கிறோம், மிகவும் மறந்த நிலையிலே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தில் நமக்கு ஞாபகப்படுத்துவான். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃபலத்தின் முஅரிதூன். மக்களுக்கு அவர்களுக்கு விசாரணை செய்யக்கூடிய அந்த நாட்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. அவர்களுடைய வஃபாத்திற்கு, மரணத்திற்கு பின்பு இறைவனுடைய அந்த விசாரணையின் நாள் என்பது ரொம்ப நெருங்கி இருக்கிறது. ஆனால் மக்கள் அது குறித்து இன்னும் அலட்சியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு சொல்வான் அல்லவா? சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த அலட்சிய போக்கு என்பதற்கிறது இது முனாஃபிக்குகளுடைய அடையாளம். இந்த அலட்சிய போக்கு என்பதற்கிறது இது ஃபாசிகீன்களுடைய அடையாளம் என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது போன்ற ஒரு அலட்சிய போக்கு முஃமின்களிடத்தில் இருக்கக்கூடாது. குர்ஆனை ஓத தெரியாமல் இருக்கலாம், ஒரு நாள் இருக்கலாம், 2 மாதங்கள் இருக்கலாம், 1 மாதங்கள் இருக்கலாம், 1 வருடங்கள் இருக்கலாம். ஆனால் காலம் முழுக்க குர்ஆனை ஓத தெரியாமலேயே இந்த சமூகம் கடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அலட்சிய போக்கு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் இவர்களை ஃபாசிக் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஃபாசிக் என்று சொன்னால் அரபு மூலத்தில் சொல்வார்கள், ஃபஸ்க் என்ற வார்த்தை இருக்கிறதே, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த காய்களுக்கும் அந்த காம்புகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்று சொல்லுவார்கள். அந்த காம்புக்குத்தான், அந்த மரத்தினுடைய அந்த கிளைகளிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காய்களை பிடித்து கொண்டிருக்கிறது அந்த காம்பு. அந்த காம்பு இருக்கிறதே ஆரம்பத்திலே அது வலுவாக இருக்கும். அது காயாக இருக்கும் பொழுது அந்த இழுத்தால் கூட நம்ம சிரமப்பட்டுத்தான் நாம் பறிக்க வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு அந்த காம்பு வலுவாக இருக்கும். ஆனால் அந்த பழம், அந்த காய் பழுத்து பழமாகிற போது அந்த காம்பு என்பது அது இலகுவாக ஆகிவிடுகிறது. இதற்குத்தான் அல்லாஹ் உவமையாக சொல்லுகிறான், இவர்கள் ஃபாசிகீன்கள், இவர்கள் வலுவாக இருந்தவர்கள் காலப்போக்கிலே அவர்களுடைய நிலைகள் வலுவிழந்து கொண்டே போகிறது, அவர்களுடைய ஈமான்கள் வலுவிழந்து கொண்டே போகிறது. குறிப்பிட்ட ஒரு காலத்திலே ஈமானை விட்டும் தூரமாக செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டு விடுகிறது என்று ரப்புல் ஆலமீன் இவர்களை ஃபாசிகீன்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு சொல்கிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக நாம் கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்நாட்களில் இறைவன் நினைத்திருக்கக்கூடிய, இறைவன் சொல்ல வருகிற அந்த உபன்யாசங்களை,
அவனுடைய வல்லமைகளை புரிந்து கொள்வதற்கு நாம் காலம் தாழ்த்தி விடக்கூடாது. இதுபோன்ற அலட்சியத்தை நாம் கைவிட வேண்டும். ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமானை, இறை நம்பிக்கையை பரிபூர்ணமாக அல்லாஹ் கபூல் செய்து இதுபோன்ற கஃபலத்தாக மறந்தவர்களின் மக்களின் நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.